பாஜக தலைமையில் கூட்டணியா அதிமுக தலைமையில் கூட்டணியா என்கிற கேள்வியும் எழுகிறது. அறிவிக்க வேண்டியவர் யார்? அவர் உள்துறை அமைச்சராக இருக்கலாம், பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு உருவாகி இருக்கிற இந்த கூட்டணியை தலைமை வகித்து வழிநடத்துவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா அல்லது திரு அமித்ஷா அவர்களா என்கிற கேள்வியும் எழுகிறது. இதற்கெல்லாம் அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் அல்லது விளக்கம் அளிக்க வேண்டும். கோயம்புத்தூர் வால்பாறையில் ஒரு குழந்தை சிறுத்தை கட்சி குழந்தை இறந்துச்சுன்னா அதுக்கு நேற்று செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறேன். இப்போ அமைச்சர் ராஜகண்ணப்பா இது தினமும் நடக்கிறதா, இது வழக்கமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எப்படி பாக்குறீங்க? குழந்தை இறந்துருச்சு, காயம்பட்டிருக்கா, இறந்துருச்சு. குழந்தை இந்த துயரத்துக்குரியது. அந்த குழந்தையை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறேன். அந்த குழந்தையை இழந்த பெற்றோருக்கு, அந்த குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன். அமைச்சர் அவர்கள் எந்த பின்னணியில் இந்த கருத்தை சொன்னார் என்று தெரியவில்லை. வழக்கமாக நடக்கிறது என்றாலும் கூட அவ்வாறு நடைபெறாமல் மக்களுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டிய பொறுப்பு அரசு, குறிப்பாக அமைச்சருக்கு இருக்கிறது. ஆகவே இனி வருங்காலங்களில் அதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்படாத வகையில் வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பதும் அதன் தாக்குதல்களில் இருந்து மக்களை பாதுகாப்பதும் மிக மிக இன்றியமையாதது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ நடிகர் விஜய் அதிமுக கூட்டணியில் ஒன்றா சேர்ந்தா துணை முதல்வர் கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பழங்காலத்திலேருந்து இப்போ இந்த கட்சி வளர்றதுக்கான அடிப்படை வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் திமுக விலகி அதிமுகவில் இணைந்தால் துணை முதல்வர் போட்டி கேட்பீங்களா சார் பதவி? யூகமான கேள்விகள், பலமுறை இந்த கேள்வி நீங்க கேட்டுட்டீங்க. யூகமான கேள்விகளுக்கு யூகமான பதிலை சொல்ல முடியாது. அண்ணே, இப்போ பாமக அதிமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறாத மாதிரி சொல்லியிருக்கீங்களே, இப்ப அதிமுக தனித்து கூட்டணி வச்சா அதுல இடம்பெறுமா? ஒரு கூட்டணியில போய் சேர்ந்துட்டாங்களா, அப்புறம் திருப்பி தனித்து கூட்டணி இடம்பெறுமா? இந்த தனித்து கூட்டணியே அவங்க உருவாக்க போறாங்க. அவங்க தனி கூட்டணியை உருவாக்குறதா இருந்தால் இவ்வளவு அவசரமா இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்க மாட்டாங்க.